வணக்கம். நான் உங்கள் ஏஎஸ். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க 2026க்கான ஐபிஎல் மேட்ச்சை பார்த்தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த ஒரு மேட்ச்சுங்க. நானும் இல்லைங்க, எல்லா நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுமே எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே ஆரம்பிச்சிருவாங்க. பட் பரவாயில்ல, இந்த டைம் வந்து தேர்ட் மேட்ச் நமக்கு ஆரம்பிச்சாங்க. சிஎஸ்கே vs ஆர்ஆருங்க. ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ட்ரேடு முறையில் ஒரு சில மாற்றங்கள், அதேமாதிரி வந்து சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரியே ஃபஸ்ட்டு பேட் பண்ண சிஎஸ்கே கிட்டத்தட்ட ஒரு 230 ரன்னாவது அடிப்பாங்க அப்போ நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச எல்லா மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 சேஸ் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு 240 250 ரன் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா முந்தைய டைம் பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயர்கள் மட்டும் தான் சிஎஸ்கேல இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பட் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா யங்கர்ஸாக மாறிட்டாங்க. எல்லாமே யங்கர்ஸ், நல்லா ஒரு பேட்டிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சு. சரி, ஒரு மேபி அடிப்பாங்க அப்போ நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் எப்போவுமே வேர்ல்டு கப்பில் சிறப்பாக பண்ண சஞ்சு சாம்சனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் இந்த ருக்ராஜ் கைக்வாட், அதுக்கப்புறம் இந்த எல்லா பிளேயர்களுமே ரொம்ப ரொம்ப போருங்க. ஒரு சிஎஸ்கேவோட பழைய மேட்சராக எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி விளாண்டாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து விளாண்டாங்க. கொஞ்சம் கூட இந்த பேட்டிங்கில் வந்துட்டு சேஞ்சஸ் ஒன்றும் இப்போ அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பிளேயர்கள் வேணால் புதுசாக இருக்கலாம், பட் அவங்களோட அந்த ஆர்டர் ஃபார்மில் வந்து விளாண்டது விதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மேட்சை பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கே ஒரு சமயத்தில் சாக்காயிருச்சு, ஏன்னா மேட்ச் இப்படி போகுதுன்ட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 130க்குள்ளேங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விக்கெட்டுமே 19.4 அந்த சம்டைம்ஸில் வந்து அவுட் ஆகிட்டாங்க எல்லா பிளேயருக்குமே. 130க்குள்ளேயே வந்து ஆர்ஆர் வந்து வின் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேடு முறையில் பண்ண பார்த்தீங்களா, ஆர்ஆரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சடேஜா போன இதில் மேட்ச்சில் அவருக்கு இந்த ஐபிஎல் கப்படிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தது அவர் தாங்க. யாருனாலையும் மறக்க முடியாது. அவரை வந்து நம்ம ஆர்ஆருக்கு மாற்றி விட்டா, பட் அவர் தாங்க அந்த மேட்சை ஒரு திருப்பு முனையாகவே மாற்றினதுன்னு சொல்லலாம். ஏன்னா சிவம் துபே செம்ம பேட்டருங்க. ஸ்பின்னருக்காகண்டா ஃபஸ்ட்டு 6 வேணால் அடிச்சிருக்கலாம், பட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் ஆகிடுச்சு. அது வந்து கொஞ்சம் கவலைக்கிடமான ஒன்று தான். செகண்ட் பேட் பண்ண பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் தாங்க. ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செம்மையாக விளாண்டாங்க. 2 ஓப்பனர்ஸுமே, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், சூரியவன்சியாக இருக்கட்டும், 2 பேரும் சிறப்பான ஒரு ஆட்டங்க. ரொம்ப ரொம்ப இளம் வீரர்களுங்க. செம்ம சூப்பராக விளாண்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களே மேட்சை முடிச்சு கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் வந்து ப்ளே பண்ணிட்டு போயிட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஆர் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்க. பட் ஒரு சில சேஞ்சஸ் வந்து சென்னையில் இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தலை தோனி வந்து இந்த மேட்ச்சில் வந்து விளையாடலை. ஸோ அதனால ஒரு சின்ன சின்ன இது இருக்கலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி வந்து டெவால் பிரிவிஸ் நல்ல ஒரு பேட்டருங்க, சரியான ஒரு பேட்ரு. பட் அவரும் இந்த மேட்ச்சில் வந்து களம் இறங்காது வேணால் சென்னை அணிக்கு ஒரு மிகப்பெரிய பேக்காக இருக்கலாம். பட் அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் நம்புங்க. சிஎஸ்கே எப்போவுமே நம்ம டீம் தான்.